பொரிச்ச கோழி தாளிச்சது. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். கறிவேப்பிள்ளை 2 கொத்து, பச்சை மிளகாய் 3 நம்பர், எலுமிச்சம்பழ சாறு 10 மில்லி, பொடிதாக நறுக்கிய போன்லெஸ் சிக்கன், சோம் சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 5 கிராம், காஷ்மீரி சில்லி பவுடர் 5 கிராம், மைதா 5 கிராம், அரிசி மாவு 5 கிராம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. அது எப்படி செய்யப்படுறது இப்போ ஓரலாக சொல்லிடுறேன். அதுக்கு மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து காஷ்மீரி சில்லி அண்ட் இஞ்சி பூண்டு விழுது, வினிகர். காஷ்மீரி சில்லி வந்து ஃபஸ்ட்டு வினிகரோடு நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ப்ளஸ் வினிகர், சால்ட்டு, கொஞ்சம் மைதா, அதை போட்டு ஒரு திக்கனிங் மாதிரி ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த போன்லெஸ் சிக்கன் எடுத்து அந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ண பிறகு ஒரு பேனில் அதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்குறோம். நம்ம ஜஸ்ட்டு வந்து சோம்பு, க்ரீன் சில்லி, கறி லீஃப் அண்டு தயிர் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறோம். இப்போ அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பொரிச்ச கோழி தாளிச்சது. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் நீளமாக கட் பண்ணது, இப்போது அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி, வினிகர் அண்டு இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் போட்டு ஒரு பேட்டர் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து நல்லா நீளமாக அது மாதிரி கட் பண்ணிடணும். ஆல்ரெடி சிக்கன் வந்து மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், சால்ட்டு, கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ், அதான் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் சிக்கனு. அதில் இந்த காஷ்மீரி சில்லி, வினிகர் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மேரினேஷன் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியில் வச்சிடலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேரினேஷனுமே வந்து மினிமம் 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். அப்போ தான் அதோட மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணுறது பார்க்குறோம். பேனில் நல்லா ஆயில் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இது வந்து நீளமாக சிக்கன் இருக்கிறதால சிங்கிள் பீஸாக வந்து ஃப்ரை பண்ணலாம். இல்லைன்னா எல்லாமே இது வந்து ஒரு ஜாம் ஆகிடும். ஆயில் வந்து நல்ல ஒரு ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃபயரில் ஃப்ரை பண்ணணும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நீளமான சிக்கன்ன்றதால சிங்கிள் பீஸாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து நீளமான சிக்கன்றதால ஜாம் ஆகிடும் இந்த ஆயிலில். ஸோ அதனால் அது வந்து நல்லா ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிக்கன் வந்து சின்ன பீஸ் தான் அது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணாலே போதும். பொன்னிறமான கலரில் இந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் சிம்பிள் டிஷ் தான் அது. ரொம்ப எளிமையான டிஷ்ஷு தான். ஒரு 5 to 10 மினிட்ஸில் மேரினேஷன் ரெடி சிக்கன் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். அது
அது இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பொரிச்ச கோழி தாளிச்சது வந்து ஜென்ரலாக பார்த்தா கேரளா டிஷ் இது. ஸோ நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு அது அப்படியே லைட்டாக கர்ட் அண்ட் கிரீன் சில்லியில் டோஸ்ட் பண்ணுறது அது. இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி வந்துடுச்சு. இது நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஜஸ்ட் ஒரு தடுக்கா ஒன்று பண்ண போகிறோம், தாளிப்பு மாதிரி. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஜஸ்ட் ஒரு தாளிப்பு ஒன்று போடுறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா சிங்கிள் பீஸாக வந்து அந்த சிக்கன் வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த பொரிச்ச கோழி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளித்தது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும், அதில் நான்வெஜ் ஃப்ளேவர் இருக்கிறதால நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பொடிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம் நம்ம. இது நல்லா சாட்டே ஆன பிறகு ஃப்ரெஷ் கர்டு ஆட் பண்ணிக்கிறோம். கர்டு ஆட் பண்ண பிறகு அந்த மசாலா, அந்த கிரீன் சில்லி, இந்த சோம்பு வந்து எல்லாம் மிக்ஸ் டுகெதர் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப சிம்பிள் இது. இப்போ அந்த கர்டு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பொரிச்ச வச்ச கோழியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த தயிர் ப்ளஸ் அந்த க்ரீன் சில்லி, கருவேப்பிலை எல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் டுகெதர் ஸ்டார்டராக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி ஸ்டார்டர் வந்து லன்ச் டயத்தில், டின்னர் டயத்துலையும் சாப்பிட்லாம். ஏன்னா அந்த எல்லாருக்கும் இந்த சிக்கன் 65 வந்து போர் அடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு தாளிச்சது மாதிரி வந்து ஒரு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பொரிச்ச கோழி தாளித்து ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி பிளேட்டிங் பண்ணுறது பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஆனியன் ரிங்கு வித் லெமன். ஏன்னா வந்து சிக்கன் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கி வந்து கம்மியாக இருக்கிறவங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ஜென்ரலாக வந்து இந்த லெமன் வச்சு வைப்பாங்க. இப்போ வந்து பொரிச்ச கோழி தாளித்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். ஏன்னா இப்போ வந்து இதோட டிஷ் ஃபேமஸ் என்னென்னா, இப்போ குழந்தைங்கள் வந்து இந்த பெரிய பெரிய சிக்கன் உள்ளே சாப்பிட முடியாத நேரத்தில் அவங்க வந்து இந்த சின்ன சின்ன நீளமான சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் ஈஸியாக சாப்பிட்லாம். அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி.